வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்னும் தேர்தலுக்கு 2 நாள் தான் இருக்குது. 23ஆம் தேதி ஏப்ரல் 23 தேர்தல். நாளையோடு பிரச்சாரம் ஓய்வு பெறுகிறது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அடுத்து வரப்போகிற தலைவர், நம்மளை ஆளப்போகிற தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மோடி அவர்களுடைய பயணம், ராகுல் அவர்களுடைய பயணம், நான் 10 பாட்டு நீ 8 தொகை அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிட்டு இருக்கிற விஷயங்கள், அதிமுக கூட்டணியில் அதிமுக முந்துகிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. திமுக பல இடங்களில் பலவீனமாக தெரியப்படுது. கரூரில் நேற்று கோயம்புத்தூரில் கரூருக்கு ஒருத்தர் 50 லட்சம் ரூபாயோட சிக்கியிருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். குறிப்பாக அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, விருதுநகரில் நடந்த ஒரு கொடூர சம்பவம். அந்த பட்டாசு ஆலையில் விபத்து, அதில் 25 பேர் அப்படியாயிருக்காங்க. 2வது முறையாக காவலர்கள் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க போயிருக்காங்க. தீயணைப்புத்துறையில் போயிருக்காங்க. மீண்டும் மீட்பு பணியில் இருக்கும்போது வெடிச்சிருக்கு. மிக கொடூர சம்பவம்னா, அதுவும் இந்த வெயில் காலங்களில் தீப்புண் காயப்பட்டால் எப்படி கஷ்டப்படுங்கிறது. உயிரோடு இருக்கிறவங்க இறந்ததை விட உயிரோடு இருக்கிறவங்க நிலைமை. தென் மாவட்டங்களில் தான் கடுமையான வெயில் இருக்குது. ஆமாம், வெயில் இருக்கிற நேரம். எப்படி பார்க்குறீங்க அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்னு? நம்மளும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம். என்னென்னா, அவங்க தெரிந்தே பலியிடப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட்டாசு ஆலைகள் இயங்கிறதுக்கு லைசன்ஸு, மற்ற விஷயங்கள், அதனுடைய பாதுகாப்பு முறைகள் எது பற்றியும் கவலைப்படாமல் பல இது நடக்குதுன்றது தான். இந்த பவுடர்லாம் லைட்டாக அப்படி உரசினாலே பற்றிக்கொன்னுவாங்க, அந்த மாதிரி இது. அப்போ அந்த பாதுகாப்பு அம்சங்கள் கண்காணிக்கிறது, அப்புறம் குறைந்த கூலிக்கு ஆள் எடுத்துகிட்டு போட்டு நெருக்கடியான இடத்துல வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அது. ஏங்க, ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10-15 பேர். இப்போ இந்த வருஷமே 23 பேர்னா, இது முன்னாடி இப்போ கூட நடுவில் நடந்தது. ஆமாம், இடையில வருது. ஒரு வருஷத்துக்கு 50லேருந்து 100 பேர் பலியாகிறதுனா என்னங்க இது? இதுக்கு என்ன பாதுகாப்பு முறையே இல்லையா? ஒரு செல்வ பெருந்தகை பெருசாக போட்டிருக்காரு. அதிகாரிகள் அலட்சியம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அரசு அலட்சியம்னு சொல்லுங்கள். வார்த்தையே ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. யாராவது இது பண்ண சிவகாசி இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு விபத்துன்றது நடக்குது. பெண்கள் தான் குறிப்பாக அதிகமாக பலியாகிறாங்க. ஏன்னா அவங்க தான் குடும்ப வறுமைக்காக வேலைக்கு வர்றாங்க. நீங்கள் அந்த பட்டாசு தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பு ஃபுல்லாகவே அந்த துகள். அதோட கொடுமையான ஒரு எதுவுமே இல்லைண்ணே. உடம்புக்குள்ள துகள்னா உள்ளுக்குள்ளே நுரையீரல் எவ்வளோ போகும், நிறைய கேன்சர். அப்போ இதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயம் கூட பண்ண முடியாதா? என்ன கதைன்னு தெரியல. இது குறைந்த கூலிக்காக பண்ணுறது. அவங்க பார்த்தீங்கன்னா காற்று வராது, காற்று வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஏன் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்க முடியாதா? உலக தரத்துக்கு போகுது இல்லை ஏற்றுமதி பட்டாசு லெவலில் போயிட்டு. அப்புறம் யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதிகாரிகள், அந்த ஆலை பட்டாசு ஆலை உரிமையாளர்கள், அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் கை கோத்துக்கிட்டு பண்ணுறது தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த பலி எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். கண்டிப்பாண்ணே, இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்ண்ணே. அடுத்ததுண்ணே, ஈரான் நம்மளுடைய கப்பல்கள் 2 கப்பல்களை, அதாவது ஆயில் டேங்க் ஏற்றிட்டு வந்த 2 கப்பலில் ஈரான் தாக்கியிருக்காங்க. இது சீஸ்ஃபயர் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஈரான் பண்ணியிருக்கிறது மிக கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம். அதுவும் நட்பு நாடில் நம்ம முக்கியமான நாடு ஈரானுக்கு. அப்படி இருக்கும்போது அமெரிக்கர் குறை சொல்கிற மாதிரி ஈரானே இன்றைக்கி செயல்பட்டது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தான் அவங்களோட துணை நின்றுருந்தோம், பேசியிருந்தோம். கடுமையான போர் நேரத்தில் நம்ம கப்பலெல்லாம் அமுச்சு வச்சாங்க. இப்போ போர் நிறுத்தம் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம கப்பல்னு தெரியும், கொடியெல்லாம் கட்டிட்டு தானே வருவாங்க. இப்போ அடிக்கிறேன்னா அது திமிரு தானே. அது கூப்பிட்டு கண்டனத்தை தெரிவித்து சம்மன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சம்மன் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய நாடுகளே கெடுத்துக்கிற கதை தானே. அப்போ இது இந்தியா விலகினா ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான மெடிசன்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே போயிடும். தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா. கிறுக்கனுங்க, ஒரு கிறுக்கன், இன்னொரு கிறுக்கன், 3 கிறுக்கன்களை மாட்டிக்கிட்டு இந்த நாடு உலகம் மாட்டிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. உலகம் சிக்கிக்கிட்டு தவிக்குது. இந்த கிறுக்கனுக்கு இன்னொரு கிறுக்கன் நோபல் பரிசு வாங்கினது கொடுத்துருக்கானா? இவ்வளோ நேரம் கண்டனம், அதுக்கடுத்து காமெடியாக வெனிசுலாவோட எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்க இப்போ ஆளுங்கட்சியாக மாறப்போகிற மாதிரி இல்லை. நான் அது முன்னாடி இது வந்துடுறேன். ஹார்மோஸ் தான் திறந்து விட்டான், அமெரிக்கா பாராட்டிட்டு இருந்தான். சீஸ்ஃபயரை நாங்கள் இது பண்ணுறோம், பேச்சுவார்த்தை வரோம். அப்புறம் எதுக்கு அடிக்கிறாங்க? இல்லை, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு, ஹார்மோஸை திறந்து விட்டதுங்கிறது ஃபாரின் மினிஸ்ட்ரி சொன்னது. ஆனால் அவர் யாருமே அன்றைக்கி நம்ம கூட பேசியிருந்தோம், நம்ம ட்ரேடிங்கில் அதை பேசியிருந்தோம். டிஃபென்ஸில் இருக்கிற யார்ட்டையுமே கலந்துக்கல.
என்னங்க ஒரு நாட்டுல திறந்து விட்டு நீ டிஃபென்ஸ் திறந்தியா அவன் திறந்தியானா எவனுக்கு தெரியும்? கடந்து போக சொன்னா இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது இவங்க பிளாக்கெட் பண்ணியிருந்த ஷிப் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் ஈரான் துறைமுகத்தை நெருங்கின உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் துறைமுகத்தை நீங்க நெருங்குறீங்க, நீங்க எங்க கப்பலில் எதை நீங்க இப்போ தாக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இஸ்ரேல் எப்படி ஈரான் அடிச்சாங்களோ அதே மாதிரி நீங்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்செப்ட்ல திருப்பி க்ளோஸ் பண்ணாங்க. அதுல 2 கப்பல் வந்த உடனே இந்திய கப்பல் தெரிஞ்சுதான் அடிச்சிருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது ரொம்ப பெரிய கண்டனத்துக்குரிய சம்பவம். அடுத்து நீங்க விருப்பப்பட்டு கலாய்க்கக்கூடிய விஷயம் அதுதான். வெனிசுலாவோட எதிர்க்கட்சி தலைவர் மரியா அவங்கள்ட்ட தான் அந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த நோபல் பரிசுக்குள்ள ஒரு அந்த ஆணையமான அந்த சமூகம் அந்த இது அவங்க கொடுத்துருக்காங்க. என்னை விட நோபல் பரிசு வாங்க தகுதியான ஆளு ட்ரம்ப் தான். ஏன்பா அப்படின்னு கேட்டா என்ன முறைச்சு பாக்குறாரு. நோபல் பரிசு வாங்கினதுல இருந்தே என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால ஏன் பரிசு நான் அவருக்கு இனாமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்ப. ஏங்க அது வாழ்க்கையே கொடுத்துக்கிறாரு ட்ரம்ப். அங்க ஒரு ஆட்சியை அகற்றி இவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா எதிர்கட்சிக்காரனா உட்கார வச்சது இவர் தான். இல்ல இல்ல அந்த நோபல் பரிசு வாங்கினவன் ஆட்சியில இருக்கவன் தானே. எதிர்கட்சியில் உள்ளவன். எதிர்கட்சியில் இருக்கிறவனுக்கே அவ்வளோ இதுனா ஆட்சியில் இருக்கிறவனுக்கு இங்க நடக்கிற தேர்தல் மாதிரி இது. போட்டி போடுறவன் எதிரில் நிற்கிறவன் சைடில் நிற்கிறவன் எல்லாரும் வேலை போயிட்டு பார்க்கறதுக்கு ஜனங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க. உள்ளூராக வேலை போயிட்டாங்க சார் யாரையுமே தொகுதியில் காணும் என்னடான்னு கேட்டால் வேலை போயிட்டாங்க. அந்த மாதிரி வேலை போயிட்டானுங்க. அது ஓகே. இப்போ வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, சிறந்த நடிகருக்கான அவார்டு. அவர் வாங்கி இண்டஸ்ட்ரியில் இவர் உதயநிதியாக இருக்கிறாரு வச்சுங்க, மறைச்சு பார்த்துன்னு இருக்கிறாரு. என்னடா இது ஒரு சின்ன படம் எடுத்தோம் நமக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க, இவர் மறைச்சு பார்த்துன்னு இவர் ஒரு கண்ணாடி இந்த மாதிரி பல படங்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ஏன் அவார்டை நான் அவரு கொடுக்குறேன்னு கொடுத்தா எப்படி? அதை விட மோசமான கொடுமை. இந்த மாதிரி அதாவது சின்ன இந்த லோக்கலில் பார்ப்பேன் நான். டாக்டர் பட்டம், அப்புறம் தலைவரை நான் அந்த சங்கத்தில் இருக்கிற தலைவர், என்ன சங்கம் இது இந்த சங்கத்தில். அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஊருக்கு போனோம் தலைவரை, ஒரு கேரக்டர் இருக்குது. எங்கே போனீங்க? அந்த ஊர் இங்கேருந்து கிளம்பி எல்லாம் அங்கே போவாங்களாம். இங்கேருந்து கிளம்பி அங்கே இந்த ஊருக்கு போவாங்களாம். எதுக்கா போறீங்கன்னா அவார்டு கொடுக்குறாங்க. எதுக்கே அவார்டுனா இல்லை தலைவரை அது கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து துபாய் போன தலைவரை, போன வாரம் அங்கே இருந்தேன். துபாயில் என்ன பண்ணீங்க? அவார்டு ஃபங்க்ஷன் தலைவரை. ஏங்க இப்படியே ஒரு கும்பல் அலையுங்க. நீங்கள் வேற லெவலில் இருக்காங்க. அவங்க எல்லாம் வசூல் பண்ணி வர வச்சு இவனும் பணம் கொடுப்பான். ஸோ போயிட்டு அங்கே அவார்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கானா. யாரா நீ அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணேன்னு கேட்டால், இதோட கொடுமை நம்ம கூட பெருசாக எங்கேயும் போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போலீஸ் அதிகாரி தொடர்பு. நான் நேற்று கேட்குறேன் ஐஜின்ட்டு, அவினாஷ் தலைவரை நம்ம ஆளுங்க தான் தலைவர் அப்படின்றான். ஐயோ இன்ஸ்பெக்டருங்க இவங்க கட்ட பஞ்சாயத்து இவங்களுக்கு தான் என்னன்னு கேட்டால் நாங்கள் தான் தலைவர். அப்படி இது தலைவர். இப்படி ஒரு கூட்டமே வளர்த்திட்டு இருக்குது. ஒழுங்காக வேலை செய்கிறோம், வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ அதே மாதிரி தான் இது. டாக்டர் பட்டம் சொல்லுவாங்கல்ல, 30,000 கொடுத்தா டாக்டர் பட்டம். ஆமாம், கொளத்தூர் கமிட்டி, கொளத்தூர் பல்கலைக்கழகம். அது பார்த்தா அமெரிக்கா பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேட்டடா. ஏன்னா அவ்வளோ தூரம் போகணும். நீங்கள் கொளத்தூர் சொல்லிட்டீங்க, நம்ம கொளத்தூரோட எம்எல்ஏ முதல்வர் அவர்கள் வந்து லண்டனுக்கு போயிட்டு வரலையே இப்போ அதை இதில் போய் ஏன் அதுக்கு முன்னாடியே ஸ்டாம்ப் வெளியிட்டாங்கன்னு கொண்டு வந்து இந்த குரூப் ஏமாற குரூப் தானே இது. பெருசா திராவிடம் நான் ஒருத்தன் ஏமாத்தல, அதை நேற்று போட்டு வெளுத்துட்டாரு. நீ படம் காமிச்சியா? இப்போ அவர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, தேவையா? அந்த இது கிரிக்கெட் உள்ளது. சில பேர் பார்த்தா அடுத்தவன்ட்டு அப்படி குறை கண்டுபிடிப்பான். அவன் ஏதாச்சும் மாட்டான் வச்சுக்கோங்க, அது இன்னுமே இல்லாத மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிடுவான். அதுவும் அதான் கிடப்போம். அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏமாந்து துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சரப்பா நீங்க. அவங்க மட்டும் ஏமாந்தாங்க பத்திரிகாரனுங்க, மீடியாக்காரனுங்க. ஆமா, நான் கேட்குறேன், ஏண்டா குறைந்தபட்சம் அவன் பேரை போட்டு அவன் இந்த மாதிரி இருக்கானான்னு கேட்க வேண்டியதுன்னு. நம்ம போட்டு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்த கேப்டன் இருக்கான். இவனுக்கு பாஸ்போர்ட் கூட கிடையாதான், ஆனால் பாகிஸ்தான் போய் விளையாட்டு வந்துக்கிறான். எல்லை வழியா ஊடுருவி இருப்பான்னு. கப்பே 2 கப் கொண்டு வந்தாப்ல. 2 கப் கூட்டு போனவர் யார் தெரியுமா? அவர் அமைச்சர் ராஜகண்ணப்பன். இதோட ஜோக்கு எஸ்டிஐடி இருக்குல்ல, அந்த 2 ஐஏஎஸ்ங்க இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எப்படிப்பட்ட ஆளுகளா இருப்பாங்க இந்த எஸ்டிஐடி? ஒழுங்கா ஆட்சியில இது மாதிரியான கொடுமை. இந்த ஆப்பிரிக்கர் எல்லாம் சேர்ந்து எங்க முதல்வர் அவருக்கு ஸ்டாலின் அப்படி உம்மா அதெல்லாமா பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டா ஏன் இவரு ஷிஷ்ல அந்த மாதிரிதான். கண்டிப்பான இது தோறுதானே ஒரு பாராட்டப்படக்கூடிய விஷயம். பெல்ஜியம்ல நடந்த கார் ரேஸ்ல நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய கம்பெனி வந்து 2nd பிரைஸ் வந்திருக்காங்க.
அதுவும் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு நடிகர் தன்னுடைய ப்ரொஃபஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத விட தன்னுடைய எய்ம் அந்த விஷயம் இங்கே முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பாதையை நோக்கி போயிட்டுருக்காரு. அதில் 2வது இடத்துக்கு நீ கொண்டு வந்திருக்காரு இந்தியாவை. அவர் இல்ல, இந்தியாவே கொண்டு வந்திருக்காரு. பெரிதும் பாராட்டப்படக்கூடிய விஷயமா போயிட்டுருக்குன்னு எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகராக ஆரம்பத்துலேருந்தே அஜித் குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்னா, அவர் வெளிப்படையான மனிதர். எங்களுக்கே சொந்த அனுபவம் இருக்குது. ஒரு அவர் ரசிகர் ஒருத்தன் ரயில்ல அடிபட்டு இறந்து போயிட்டான். இவர் பேனர் ஏதோ வைக்க போகும்போது சேத்துப்பட்டுக்கிட்ட. அந்த அம்மா அவனுக்கு அம்மா மட்டும் தான் உண்டு. சிங்கிள் மதரு. இவன் ஒருத்தன் தான் இது. அப்போ போய் டைவி சார்பா அவரை பார்த்து இது பண்ணப்போ, அப்போ டிவைஃபை சார்பா. நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ண சொல்லலையேங்க. ரசிகர்கள் நான் அது பண்ணவே வேணான்றேங்க. அப்புறம் எதுக்கு அவர் பண்ணாரு? எதுக்கு அவர் இதானாரு? அதுக்கப்புறம் சிங்கிள் மதர் அதுன்னா உடனே ஒரு பெருந்தொகையை அந்த ஃபேமிலிக்காக கொடுத்துருங்க. தன்கிட்ட வேலை செய்கிற எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப எளிமையானவர். அவர் ஒரு ஆடியோ இப்போ கூட நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். ஸ்விக்கியில் புக் பண்ணுவாப்புல சாப்பாடுக்கு. நான் அஜித் குமார் பேசுகிறேன்னு. அவன் கொண்டாடுவான் அவன். அப்புறம் யாரோ வந்து பேசுவாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லுவாப்புல. இன்றைக்கி இருக்கிற பல பேரை பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு இப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் பார்க்கும்போது அஜித் குமார்லாம் எவ்வளோ பெரிய மனிதா தெரிறாரு. இங்கே ரைஃபிள் கிளப்பில் அவர் துப்பாக்கி சூட்டில் அவர் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. மெட்ராஸ் ரைஃபிள் கிளப் இங்கே எக்மோரில் இருக்குது, பழைய கமிஷனாம்ஸில். அங்கே வரன்ட்டு புது கமிஷனாம்ஸ் போயிட்டார். அப்புறம் அங்கே இறங்கினோன்னே சொன்னோன்னே அதுக்கப்புறம் எல்லோரும் எல்லாம் செல்ஃபிலாம் எல்லாத்தையும் பொறுமையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போனார். ரொம்ப எளிமை, ரொம்ப தன்னை தலைன்னு சொல்லக்கூடாது, ரசிகர் மன்றம் கூடாதுன்னு இருக்கிற ஒரே ஆள். ஆமாம். ஆனாலும் ரசிகர் கூட்டம் அவருக்கு பெருசாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இவர் வந்து அவர் கார் ரேஸு, பைக் ரேஸு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதில் அடிபட்டு நிறைய உடம்புல ஒரு ஏகப்பட்ட நாளைக்கு 65 மாத்திரை என்னமோ சாப்பிடணும் போல். அதனால தான் திடீர்னு குண்டானது, ஒரு மாதிரி ஆனது. அதுக்கப்புறம் ஒரு பொதுவாக ஒரு நடிகர்ன்றதை தாண்டி ரொம்ப தன்னுடைய பிரைவசியை விரும்பக்கூடிய ஆள், ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஆள், பந்தா இல்லாத ஆள். அவருடைய விருப்பம் ரேஸ். அவருடைய பெரும் பணத்தை ரேஸில் செலவழித்து ஒரு கார்னா நீங்கள் 1.5 கோடி 2 கோடி 3 கோடி வேலையோ அதுக்காக தான் அவர் படம் நடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு பண்ணுறாரு. உயிரை பணம் வச்சு பண்ணுறது. எல்லாவற்றிற்கும் மேலே ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காரு இன்னை வரைக்கும். தன்னோட நடித்த ஷாலினியை தான் கல்யாணம் பண்ணாப்புல. 2 பசங்க நினைக்கிறேன், ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். ரொம்ப அளவான குடும்பம், அற்புதமான ஒரு வாழ்க்கை. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கூட ஏதோ எல்லாம் ஏதோ ஒரு நலங்கு மாதிரி ஒரு கலந்துக்கிறாரு. இல்லை, அவங்க ஃபேமிலி மீட் மாதிரி வச்சுருக்காங்க. காலில் விழும் போது இவர் காலில் தடுத்துருவார். தடுத்துட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் அந்த இது இருக்காங்க. இல்லை, அவங்க அப்பா காலமாகும்போது கூட ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், அவர் ஒரு ராணுவ வீரர்ல அவர். ஆமாம், அவன் அப்பா ராணுவ வீரர். அவர் ப்ளீஸ் அதுக்கு மேலே வராதிங்க, எங்கள் சடங்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன போன அந்த விதம், அதே மாதிரி யாரும் வர வேண்டாங்கிற மாதிரி சொன்ன விதம், அதெல்லாம் ஏர்போர்ட்டில் விசில் அடிச்சவங்களுக்கு கோவம் பண்ண. அந்த கோவம் கார் ரேஸில் பல தடவை ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. நல்ல வேலை அவர் தப்பிச்சு அதிர்ஷ்டவசமாக பல தடவை அவர் வந்து காயம் இல்லாமல் கூட தப்பிச்சிருக்காரு. இப்போ கார் ரேஸுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காத விஷயம் அந்த விளம்பரம். அந்த விளம்பரம் கேம்ப கோலா விளம்பரத்தில் நடிச்சுட்டு நானே கேட்டேன், என்ன இவர் நடிக்க மாட்டார் இந்த. அப்புறமா தான் சொன்னாங்க கார் ரேஸ் அந்த இது டீமுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. அப்போ கூட ஒரு வீடியோ போட்டு கர்ப்பிணிகள் குழந்தைகள்லாம் இதை குடிக்காதீங்கன்னு சொன்னார் அப்படின்னாங்க. அது ரூல்ஸ் எவ்வளோ ஒரு சமூக அக்கறை வரும். அந்த மாதிரி நல்ல விஷயம். இந்தியா அதுதான் முக்கியம். அது இந்தியாவுக்கு பெருமை தருது. இந்த யாருக்காகவோ சென்னையை மடக்கி அதில் ஃபார்முலா 4 அது வந்து ஐபிஎல் மாதிரி இந்த பணக்கார பசங்க அதுக்காக பண்ணுற அந்த வேலை பண்ணல அவர். ஃபார்முலா 1 ஃபார்முலா 2 அந்த மாதிரி இதில் போய்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வாழ்த்தணும் அவர். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. ஒரு புறம் இந்த மாதிரி நடிகரை பார்த்துட்டு இருக்கோம், இன்னொரு புறம் அதே நடிகர் துறையிலேருந்து வந்தவர் நம்ம விஜய், தாவேகா தலைவர். நேற்று திருச்சி கிழக்கு போயிருக்காருண்ணே. போனார், பார்த்தா நேற்று என்னடா ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்க மனுஷன் இந்த பார்த்தீங்கன்னா மும்மதமும் கலந்த கலவை நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருச்சியில் அங்கே நடந்த ஒரு அந்தோனியார் சர்ச் நினைக்கிறேன், அங்கே வந்து முட்டு போட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணியிருந்தார். அப்புறம் கோவில்களில் தரிசனம் பண்ணியிருந்தார். அப்புறம் மசூதிகளையும் போய் பண்ணியிருந்தார். இது எதையுமே நம்ம விமர்சன பொருளாக பார்க்கப்படல. ஆனால் ஒரு படி மேலே என்ன பார்க்கணுன்னா அவருடைய கட்சி துண்டை போட்டு பண்ணியிருந்த விஷயம், அதை வந்து தேர்தலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க நேற்று இந்த மாதிரி கையாண்ட விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று பார்க்கலையா? இதுதான் பார்த்தீங்களா, 10 பாதிரியாரில் உட்கார வச்சுக்கின்னு ரஷ்யா நீங்கள் தான் ஐயா, உங்களை விட்டா தமிழ்நாட்டில் யாருமே கிடையாதுன்னு. அது வேற. இந்த பொழப்பு தேவையா? நீங்கள் முதல்ல மத சார்பின்மைன்னு பேசுகிறீங்களா? அப்புறம் என்ன இது? என்னது எல்லாருக்கும் அந்த இதை மாட்டிட்டு வந்து நிற்க வச்சுக்கிட்டு
அதுக்கு என்ன தெரியுமான காரணம்? நீங்க அடிக்கடி சொல்ற மாரி திமுகவோட காப்பி கட் அப்படிங்கிற காரணம்னா, இப்ப இடையில ஒரு பேராயர்கள் குழுலேருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு போட்டு எல்லாருமே வந்து இத ஆதரிக்கணும், திமுகவ ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு, அதுல பிஷப் எழுதியிருக்கிறது பெரியார பத்தி எழுதியிருக்காப்ல. ஆனா ஒரு இடத்துல கூட ஜீசஸ் பத்தி எழுதல. பெரியாருக்காக, தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி திராவிட நாடு எல்லாம் எழுதிருவாங்க. எல்லாம் எழுதுறாங்க. அடைநாள் திராவிட நாடுலாம் கூட எழுதிடுவாங்க. இப்ப அது என்ன நடக்குது என்னன்னே புரியல. பெரியார் கடவுள் இல்லைன்னாருல. ஆமா. அப்புறம் என்ன? என்னன்னா இவங்க கடவுள் மறுப்பு கொள்கை நானே சொன்னேன்ல, மார்க்சிஸ்டுகளுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். வித்தியாசம்னு. இது எல்லாமே எந்த மாடுங்க? அடுத்தவங்கள கிண்டல் பண்றது, குறிப்பாக இந்து மதத்தை இது பண்றது. அதை ம். தாண்டி அந்த மூட பழக்கத்தையும் மற்ற விஷயங்களையும் மற்ற 2 மதத்துல தேடுறது கிடையாது. அதை இது பண்ணிக்கிட்டு அவங்களோட ஆனா அது மதசார்பின்மைன்னு சொல்லிக்கிறது. ரொம்ப உள்ள போனீங்கன்னா சிறுபான்மை இதில் அவங்க ரொம்ப மைனாரிட்டியா இருக்காங்க. அவங்கள என்னையா பண்ணாங்க அவங்கள? ம். மைனாரிட்டின்னு அவங்கள என்ன பண்ணாங்க? மற்ற மாநிலங்கள்ல நடந்தது 2 பெரிய சம்பவங்கள் நடந்தது. அந்த 2 சம்பவம் நடந்த பிறகு தானே நீ திமுக அவங்க கூட கூட்ட வச்சுக்கிட்ட. ஆமா. பாபர் மசூதி இடிச்ச பிறகும் கோத்ரா சம்பவம் நடந்த பிறகு தானே கூட்டு வச்சுக்கிட்டீங்க. பாபர் மசூதி இடிச்ச பிறகு கூட்டு, கோத்ரா சம்பவம் நடக்கும்போது ஒன்னாகிறீங்களா? சர்டிஃபிகேட்டும் கொடுத்தீங்க. அப்புறம் அது என்ன மட்டும் இல்ல 2014ஓட முதல் பட்ஜெட் வந்து பாஸ் மார்க் கொடுத்தவர் தானே கலைஞர். ஆமா. அதுல என்ன சொல்ல முடியும் நம்ம பார்த்தா? அதனால இவங்க வந்து இந்த போலி மதப்பற்சார்பின்மை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இதை அடிக்கிற மாதிரி விஜய் பண்ணுறது நான் உண்மையிலே வரவேற்கிறேன். ம். ஒரே மேட்டரில் முடிச்சு விட்டாப்புல. நீ தான் அவங்கள எடுத்துக்குவியா? ஏடிஎம்கே பண்ணலாம், ம். ஜெயலலிதா இருந்தால் பண்ணுவாங்க. இப்போ ஒரே இது பிஜேபின்னு கொண்டு போய் விட்டு வைக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கிறேன், ஏப்பா ஏடிஎம்கே வந்தால் பரவாயில்லப்பா, இவங்க வரக்கூடாதுப்பா, வந்தால் என்னங்க அப்படின்ற. ஏப்பா அவனுங்க வந்து இதுப்பா அதுப்பான்ற என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியல. ஏப்பா அதெல்லாம் பாருப்பா வடநாட்டிலலாம், ஏங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் என்னங்க சொல்லுங்கள் சொல்ல தெரில. ஆனால் உள்ளூர் அந்த வெறுப்பை நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. இல்லைண்ணே வடநாட்டில் இருக்கிற அங்கே இருக்கிற பிஜேபிக்காரங்க இங்கே வந்து ஆள போகிறது இல்லை இல்லை இங்கே இருக்கிற ஏனாந்திரனும் இங்கே இருக்கிற அண்ணாமலை அவர்கள் மீது தானே நீங்கள் ஒரு ஈடுபாடோடு இருக்கீங்க. இன்றைக்கி பலர் ஒன்று நான் இன்னைக்கு கண்ணால் நேற்று முந்தானத்துக்கு நான் கண்ணால் பார்த்தது, சண்டே அன்றைக்கும் சாட்டர்டே அன்றைக்கும் நான் கண்ணால் பார்த்தது, பல இஸ்லாமியர் பெண்களே வந்து அண்ணாமலையோட பேச்சை ஈர்க்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டேட்டாஸோட பேசுகிறார், நல்லா பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரோட தான் இருக்குது. அந்த மாதிரி பேசுனா நல்லதுங்க. ஆமாம் அதுதான் சொல்கிறேன். அது அதை விட்டுட்டு நீ இந்த வேலைலாம் பண்ணினா. ஆனால் உண்மையில் சொல்கிறோம்னா இந்த பிரச்சாரங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கோம் எல்லாரோட இதுலையுமே. அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தொகுதிக்கு தொகுதி மாறி பேசுறது. அந்த கண்டென்ட் அந்த டேட்டாஸ் சான்ஸே இல்லை. அந்த விஷயத்தில் அடிச்சு பேசுறது அவ்வளோ அருமையாக பேசிட்டு இருக்காரு. ரைட்ண்ணா. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடு இன்னைக்கு திருவள்ளூருக்கு போன ரோட் ஷோ இடையில வந்து ஒரு கல்யாணமான தம்பதிகளை வண்டியில் ஏற்றிட்டு ஹைஃபை காமிச்சது, ஏதாவது பண்ணு பண்ணு திமுக ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சா போதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நீ சும்மா உட்காந்து 4 பாதிரியா கூட்டம் நிறுத்தினா அதில் ஒரு பெண் இருக்கணுமா, விட்டா ஒரு புர்கா போட்ட ஒரு லேடி இருக்கணும். டேவ் கிறிஸ்துவ இதியா? ஓ அப்படியா, சரி சரி அப்போ வேணாம். உங்க அஜெண்டா இதானடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறேன். ரைட்ண்ணா. பிரச்சாரமும் வந்து நாளைக்கு உயர் நிலைமையில் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம பிரதமர் அவருடைய பயணம் கோயம்புத்தூரில் பேசுனது வித்தியாசமான ஒரு அட்டாக். மருமகன் கையில் தான் திமுகவும் இருக்குது காங்கிரஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அட்டாக். முழுக்க வந்து இந்த 5 ஆண்டு காலங்களில் என்ன நடந்திருக்குன்னா, தமிழகத்தில் வந்து கடனோட தொகை கூடியிருக்கு, அவங்களுடைய முதல்வர்கள் குடும்ப வருமானம் வந்து கூடியிருக்கு. இந்த 2 தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு, நேரடி குற்றச்சாட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நல்ல பாயிண்ட் இது. அதே மாதிரி பிரதமர் தான் இப்போ ஒரு இதை கொண்டு வராங்கல்ல, ராகுல் காந்தி உட்பட பேசுகிறாங்க. அன்னைக்கு பாவம் இவர் காப்பாற்றி விட்டார். ராகுல் காந்தி ஒன்று பேச இவர் ஒன்று பேச நல்லா காமெடியாக போயிடுச்சு. அது அதாவது எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி பேசினதுக்கு அதே மேடையில் பிஜேபி சார்பாக பதில் சொன்னது ஒரே தலைவர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இந்தியாவை ஆளுதுன்னா நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ட்ரம்ப் சொன்னால் மோடி குதிப்பார்னா மோடி எலும்பி குதிக்கிறார் அப்படின்னு. ட்ரம்ப் கீழே உள்ள சொன்னால் மோடி கீழே படுத்துவார் அப்படின்னா மோடி கீழே படுத்துக்கொண்டு இந்த மக்களை வஞ்சிக்கிறார் அப்படின்னு. மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். நம்மள வந்து நீங்கள் அதனால தானே சொல்லிட்டாரு, I was suffered income tax raid. I struck the income tax raid, so I can't able to be காப்பாற்றி விட்டான். நான் போட்டேன். ஆனால் இன்கம் டேக்ஸ்லேருந்து போட்டாங்கண்ணே, அப்படி ஒரு ரைடே நடக்கலையா? இன்கம் டேக்ஸ் வருமான இருந்து போட்டாங்க, அப்படி ஒரு ரைடே நாங்கள் போகல, எங்கெங்க போயிருக்கோம், அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கட்சிக்காரன் பார்த்துருப்பான், இதை சாக்கா வச்சு உள்ள போய். ஏன்னா பத்திரிகையாளரும் போயிருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு வண்டி இல்லையா, எங்கேயா ரைடு நடக்கு, வீடுன்னு சொன்னீங்க, இதான் எங்களுக்கு தெரிஞ்ச வீடு. அவன் வீடு தெரியல. 2 இடத்துல ரைடுனாங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் ரைடு, இங்கேயும் ரைடுனாங்க. இவர் போகாம இருக்கிறது தான். போனா ராகுலுக்கு நேரத்து தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல. ஆமா, இது என்ன தெரியுமான முதல்வர் இதுக்கும் கண்டனம். செல்வப்பிரந்தைக்கு போட்டப்பலையா, அப்ப நம்ம போடுறாரு அப்படின்னு சொல்லி அவரு அது கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. நான் ரைடு நடந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணவே இல்லை, அது பார்க்கவே இல்லை. இதுதான் இதே உதாரணம் மக்களுக்கு.
அந்த மாதிரி நுனிப்புள் பயிர் அதான் சொல்றேன். கிரிக்கெட்டில் ஒரு சின்ன பையன் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆனா அண்ணன் திரும்ப இதுல தப்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் போடல, போடல, விவரமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டாரு இருந்ததுல. அதனால இன்னைக்கு மொழிபெயர்த்தவர் திருமாவளவன் நான் மொழிபெயர்த்தாரு. இன்னைக்கு இவரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். திருமாவளவன் குரல் மாதிரியே இருந்தது, ஆனா கரெக்டா இருந்தது. ஆமா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, குழந்தைகள் கூட புரியுங்க. ஆமா, அங்கே பேசினா இங்கேயும் பேசினாரு, ஒண்ணு கூட பேசினாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப நிறுத்தி நிதானமா பேசக்கூடிய நல்லா இங்கிலீஷுங்க அவரது, கண்டபடிலாம் இருக்காது, கரெக்டா புரியும். ஈஸி இங்கிலீஷ் தான், ரொம்ப டஃப்பான வேர்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன கொடுமைங்க. இதை விட கேரளாவில் ஒருத்தர் ஒவ்வொன்றுக்கும் அப்படியே பார்க்குறாரு. என்ன சொன்னா மறுபடியும் ஒரு காதில் வேற சொல்றாரு. சரி சரி வேற எதையோ சொல்றாரு. கண்ணூர்ல நடந்த கூட்டத்தில் சொன்னார்லண்ணே, கம்யூனிஸ்டுகள் ஆண்டா 3 ஜென்ரேஷனுக்கு பின்னாடி உங்களை கொண்டு போயிடுவாங்க, அதனால இந்த முறை நீங்க கம்யூனிஸ்டுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு. அப்படியே ஆகுது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோட 3 ஜென்ரேஷனுக்கு பின்னாடி உங்களை நான் கொண்டு அங்கே கீழே கத்திரியே இல்லப்பா இல்லப்பா. அதே மாதிரி இல்லாத ஒன்று மோடி உங்களை சொல்லுகிறார் அப்படி இப்படின்னு தங்கப்பால். ஐயோ, இவங்கெல்லாம் போய் தலைவர்களாக இருந்து அப்போ அவங்க அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க, மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு என்ன புரிஞ்சிருப்பாங்க, இங்கே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க. கொடுமை. ரைட்டு. தோறந்தண்ணே, திமுகவுடைய குற்றச்சாட்டு, அந்த மோடி அவர்களுடைய குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தில்? அவரு ஏங்க அந்த குற்றச்சாட்டு நான் அப்புறம் என் வாயை கிண்டுறீங்க நீங்கள். இல்லை, நான் தெரிஞ்சுக்கணும்லண்ணே. மோடி கிண்டல் பண்ணுறான்றீங்க, நடைமுறையில் தாங்க இருக்குது. அதான் பார்க்குறீங்க. அவங்க மோடி கீழே தான் இந்த கவர்மெண்ட் திமுக அதிமுக இருக்குன்றாங்க. கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லா கட்சியும் இவங்க கையில் இருக்குது. இவங்க தான் ஆள்றாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க. சிபிஎம் நேற்று ஒரு தோழரை பார்த்தேன், யோகியம் பேசுகிறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன சொல்கிறீங்கன்னா அம்மா தோழர் என்ன தோழர் பண்ணுறதுன்றாரு, ஒத்துக்கிறாரு. பரவாயில்ல, அதுக்கு ஒரு மனசு வேணும். நான் கீழே இருக்கவங்கலாம் அது தெரியுது, எல்லாரும் பாருங்கள் அவங்கவுங்க நல்ல இது பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர்கள் எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை தங்களுடைய அடிமைகளாக வச்சுக்கிட்டு எதிரில் கை காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பாஜக கபலீகரம் செய்யுதுன்னு சொல்கிறீங்க, பாஜக நிற்கிறதே 27 இடம் தான். நீங்கள் தான் கபலீகரம் பண்ணி எல்லாரையும் சுருக்கி 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 நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கீங்க. ஆமாம், அதை மறைக்கிறதுக்கு 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லுறாங்க. அது அடுத்த வரிசையாக இருக்குண்ணே, அதை பற்றி பேசும். அதே மாதிரிண்ணே திமுகவுடைய கூட்டங்களில் முதல்ல ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசிடுவோம். ராகுல் காந்தி பேசுனது நீங்களே சொல்லிட்டீங்க, பேசுனீங்க. இன்றைக்கி வந்து பேசுனதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானது வந்து ஆர்எஸ்எஸ், திராவிட சித்தாந்தத்துக்கு நீங்கள் திராவிட சித்தாந்தத்தை ஆதரவானது காங்கிரஸ். திராவிட நாடு கோரிக்கை நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன? இன்னொன்று இவர் சொன்னார் அப்போ முதல்வர், திராவிட நாடு 60களில் பார்த்த திமுக 60களில் தனிநாடு கேட்டுருந்தீங்க, இப்போ கேளுங்க அந்த இதை போய் இப்போ கேளுங்களேன். இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கினீங்கன்னா தனிச்சு விட்டு நடா போயிடும், அது மாட்டு கிடையாது. சரி, அதெல்லாம் ஒன்று யூஏபிஏ சட்டத்தில் அப்போ பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் ஆதரிச்சு தானே போட்டீங்க ஓட்டு, இஸ்லாமியர்கள் எதிரானவர்கள் தான். நீங்கள் எண்ணெயை இங்கே தொடங்குறதுக்கு கொண்டு வந்தீங்களே, நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தானே, இஸ்லாமியர்கள் எதிரானவங்க தானே நீங்கள், அப்புறம் என்ன பேசுகிறீங்க? சிறுபான்மையினருக்கு ஆதரவாக எப்படி பேசப்படும்? இது தொடர்ந்து அவரோட பேச்சிலே வந்து சொன்னது, அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை சொல்லப்பட்டது என்னன்னா, அதிமுகவை வந்து எப்படி ட்ரம்ப் வந்து மோடி அவர்களை கையாண்டிருக்காங்க. அதாங்க ஒரே அஜெண்டாங்க. நேற்று என்ன அஜெண்டா அதே அஜெண்டா. திமுக அஜெண்டா என்ன? பாஜக தான். பாஜக ஏடிஎம்கே அடிமை கட்சி, தமிழ்நாட்டில் பாஜக தான் ஆளப்போகுது. ஓட்டு போட்டிங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும். அதே மாற்றி 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 இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்ல வைக்கிறாங்க. சரிண்ணா, அப்படின்னா அந்த 27 சீட்டை தோக்கடிச்சு மீதி ஜெயிக்க வச்சுங்க, அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் ஆளுமா. இதுக்கு மேலே மக்கள் தான் முடியும், என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே மக்கள் தான். இது இவரு நம்ம கார்கே மோடி வேணுமா ஸ்டாலின் வேணுமா? சரியான கேள்வி. பிரதமர் பதவிக்கு போட்டிடுறாங்க. இங்கே 2 பேரும் கையில் இருக்காங்களா? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா? சரி, எல்லாருக்கும் அந்த அஜெண்டா கொடுத்து பேச வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்கல. தேசிய கட்சி 2 பேர், ஒன்று காங்கிரஸ், நம்மளும் பாஜக, நம்ம கேவலமாகறோம்ன்றது மறந்து போச்சாங்க. அந்த வார்த்தையை தெளிவா இருக்கிறாங்க, பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாலின் எதிர்களோ இது மோடி எதிர்களோ வக்கீல் காங்கிரஸுக்கு அப்படின்றத மறந்துடுறாங்க. ஒரு ஸ்டேட்ல கூட முடியலங்கிற அப்புறம் உனக்கு நல்ல சான்ஸ் கட்சி தாவேகோட சேர்ந்துருந்தா இன்னைக்கு நீ 2வது பெரிய கட்சி கூட்டணி, பெரிய கூட்டணியாக மாறிடும். ஆமா, எவ்வளவு தொகுதியில் நின்றுருப்பீங்க. நான் இன்னொன்று சொல்றேன், இந்த தாவேகாக்கு எல்லா தொகுதியும் இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது 50%க்கு மேலேங்க என்டிஏ கூட தாவேகா சேர்ந்தா வாஷ் அவுட்டுங்க, 10 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டீங்க, அதுக்கே உண்மையில் உங்களுக்கு பாராட்டணும். அந்தளவுக்கு 10 சீட்டு வரைக்கும் போயிட்டீங்க. 2 சீட்டை தாண்டுவாங்களாங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும், எல்லா பக்கமும் பேசப்படுது. யாருக்கு இப்போ 2 சீட்? தாவேக்காக சொல்கிறேன். ஏங்க திமுக கூட்டணி 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கோன்ற, அது என்னமோ உண்மைண்ணே, அது வாய்ப்பே கிடையாது. அங்கே இங்கேயும் சேர்த்தா எல்லா தொகுதியிலுமே தோக்குறாங்க. இதே மாதிரி கூட நீங்கள் ரோட் ஷோ பண்ணியிருந்துருக்கலாமே, போதுமே, எது தேவையில்லையே. நீங்கள் வந்து வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எல்லாம் பார்த்துக்குவாங்க, மேலக்கிறவங்க பார்த்துக்குவோம், சூப்பராக முடிச்சு விட்டுருலாம். ஒரு 50 சீட்டு கிட்ட 50ம் ஜெயிச்சிருக்கலாம். ஈஸி. எதிர்கட்சி தலைவருங்க,
வீணா போச்சா? இவங்களெல்லாம் நம்பி இன்னைக்கு இல்ல 2வது யாரை நம்பியிருக்க நீங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணே? ஜானை மட்டும்தான் இல்லையா? ஜான் புஷிலாம் ஒரு லெவலுக்கு மேலே அவர் தனியாக வச்சுக்கிட்டாரு. என் கட்சி என் ராஜ்யம் அப்படின்னு. ஜானு என் விஜய் என் ராஜ்யம். விஜயை வச்சு கட்சியை கட்டுப்படுத்துறதா, கட்சியை வச்சு விஜய் விஜயை கட்டுப்படுத்துறதா? இவருங்கெல்லாம் ஸ்லீப்பர் சொல்லுங்க. இவங்க நோக்கத்தை நிறைவேற்றிட்டாங்களா? ஆமா, முடிஞ்சது. என்டிஏ பக்கம் தாவேகா போகலான்ற நோக்கத்தை நிறைவேற்றி. அதை விடுங்க, நீ என்ன பொறுப்புல இருக்கியோ அந்த பொறுப்புக்கு ஏற்ற உண்டான வேலையை செய்யல ஆதவ். அவர் தொகுதியிலே உட்காந்துருக்கு. அப்புறம் மற்ற தொகுதியில் யார் போவா? அதுக்கு தானேங்க வந்தது உள்ளக. முதல்ல முடிச்சுட்டு செல்லுன்னு சொன்னது அதுக்கு தானே. முதல்ல முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஒருத்தர் எங்கே போனாலும் ஒரு பைய தூக்கின்னு முன்னாடி நடந்து போவார், வெள்ளையே ஏறுன்னு. அவர் என்ன சொல்ற? அவர் என் கட்சியில் என்னவா இருக்காரு? அவர் யாரு? பேரு விஷ்ணு ரெட்டி. என்ன பொறுப்பு? எதுவுமே நல்ல எம்எல்ஏ நிக்கலன்னு அதுவே பெரிய ஆச்சரியம். ஜெகதீஷ்னு ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு நேற்று பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எல்லாரையும் எவனையும் பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கிறது. என்ன பண்ணுவீங்க? அதுவும் இல்லாம ஒரு நடிகர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த கூட தயாரா இருக்கிறாரு, அவரை தடுத்து நிறுத்துறதால முன்னிலைப்படுத்தல, பிரச்சாரம் பண்றது தயாரா இருக்காரு, கட்சிக்காக உழைக்க தயாரா இருக்காரு. அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் கொடுத்தா இன்னொருத்தன் இது பண்றோம். இப்படிதான் இன்னைக்கு உலகமா இருக்குது. ரைட்ண்ணே. இது திறந்துண்ணே அதிமுகவுடைய பிரச்சாரம். எடப்பாடியார் அவர் வந்து ஒரு குறியோட தான் அலையிறாரு போல தெளிவாக தெரியுது. இந்த பிரச்சாரத்துக்குள்ளே அவ்வளோ பேர் நம்ம ஏற்றி எவெல்லாம் பேசினா அவ்வளோ அடிச்சிருண்டாங்கிற மாதிரி அடிக்கிற பாலெல்லாம் 6 தான் அடிச்சிட்டு இருக்காப்புல. அதில் குறிப்பாக செங்கோட்டையன் அடித்த அடி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி அவர்களுக்கு கொடுத்த கொடு, அதை தாண்டி இப்போ ராகுல் காந்தி வாங்கி மாட்டிக்கிட்டாரு. இப்போ நீ ஓரமாக தானே போயிட்டு இருந்த, உனக்கு எதுக்கு இப்போ இந்த வேலைங்கிற மாதிரி ராகுல் காந்தி வந்து சிக்கிட்டாரு, வச்சு சின்னாபனம் ஆக்கிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தேசிய தலைவர்னா இங்கே வந்து தேசிய லெவலில் தான் பேசிட்டு போவாங்க. ஊழல் அதிமுக அதுக்கு பயந்து போய் கிடக்குறாங்கன்னா நீ யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற? அப்போ இன்னொன்று ஒரு இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். திமுக ஆட்சி நல்லா ஆட்சின்னு எங்கேயுமே சொல்லல. திமுக அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஓட்டு போடுங்கலாம் சொல்லல. மோடி இங்கே கட்சியே இது பண்ணுறாரு, மோடி உள்ளே வந்துடுவார், பார்த்துக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி தான் பேசும்போது என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, இந்த 2000 உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் எங்கள் கூட்டணி ஆட்சி வந்தோன்னா திருப்பி உங்களுக்கு 2000 கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, வேலையில் அது உடனே வேகன்சி இருக்கிற வேகன்சியை உடனே போட்டுருவாங்களாம். ராகுல் காந்தி சொல்கிறாரு. திமுக கூட்டணி ஆட்சி தான் கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தில் யார்கிட்ட பேசி முடிவு எடுத்தாரா? அது தெரில. பீட்டர் போட்டு பேசி முடிவு எடுத்துருப்பாரு. பீட்டர் தான் சொல்லிப்பாரு, தூதுவரில். நான் நினைக்கிறேன் செல்வ பிறந்தக்கு அப்படியே அங்கேயே போட்டு அமுக்கி வை. ஆமாம், நீ போ, கரெக்டாக கொஞ்சம் பேசு, உங்களை நாங்கள் அப்படி கிடையாது அதுன்னு பேசி அவர் மனசை கொஞ்சம் மாற்றுன்னு அமுச்சு விட்ருப்பாங்க. ஏன்னா அவர் தானே திமுக விங்கி. ஆமாம், பீட்டர் மெயினான ஆள் தான். அந்த காலத்து அடிமை அவர். அதனால ஏதோ இல்லை என்ன கொடுமைனா, இப்போ வரைக்கும் முதல்வர் அவரை பற்றி 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் கூட போடல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எப்படி போடுவாங்க? இல்லை 2019க்கு பிறகு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கிறது. எடப்பாடியோட அந்த அடி எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்திக்கு போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் இன்னும் 2 நாள் இருக்குதுல்ல, இன்னும் வச்சு இருக்கு. அவரு கரெக்டாக வச்சு செய்கிறாரு. படம் காட்டுறியா? நானும் படம் காட்டுறேன். ஒழுங்காக பேசுனா ஒழுங்காக பேசுகிறேன், அந்த அளவுக்கு போயிட்டாரு. ரைட்ண்ணே. திமுக கூட்டணி சார்பா, அதாவது கூட்டணி கட்சிகள் பேசுனது, அப்புறம் முதல்வர் பேசுனதுலாம் வழக்கம்போல் உள்ளதான். கூட்டணி கட்சி சார்பாக பேசுனதுண்ணே 10 பாட்டு 8 தொகை. அதாவது தேமுதிக வந்து 10 சீட்டு வாங்கினாலும் அது 10 பாட்டு, நான் 8 சீட்டு வாங்கினாலும் 8 தொகை. ஆக நான் ஒரு புறநாறு சிபிஎம் இப்படி ஒரு பாராட்டு. ஐம்பெருங்காப்பியம்மா இவங்களாம் பேர் காப்பியங்களே. மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விசிகா, தேமுதிக, அது காங்கிரஸ், மற்றதெல்லாம் சிவபதிகாரம், இதெல்லாம் வந்து மற்றதெல்லாம் சீவக சிந்தாமணி. அப்போ திமுக என்ன சொல்றது? லைப்ரரின்னு சொல்றதா? இதிகாசம் சொல்லிடலாமா? இது பெருங்காப்பியம், ராமாயணம், மகாபாரதம். எப்படி பாக்குறீங்கன்னா இதை நம்மளுடைய திருமாறனோட இந்த செயல்? அவர் பொழுது போல சாதனையும் சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன். இது செஞ்சிருக்கோன்னு பேசவே இல்லை. அவர் ஒரு டெக்னிக் தெரிஞ்சு வச்சிட்டாருண்ணே. அவருடைய அத்தனை தொகுதியும் தோக்குறாருங்க. காட்டுமன்னார் கோயில் லைட் இருபறி, மற்றபடி தென் மாவட்டங்களில் அடிக்கிற எல்லா தொகுதியும் தோக்குறாரு. இங்கே சைடு பண்ருட்டி கிண்ருட்டி எல்லா இடத்துலையுமே அடி வாங்குறாரு. அதனால் திருமாவளவனுக்கு இப்போ மண்டை காஞ்சி போய் கிடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் தங்கச்சி நிறுத்தின அக்கா பொண்ணு அவங்க உட்பட தோக்குறாங்க. அதனால் அந்த தடவை விசிகாவை 0 ஊற்றி மூடுறாங்க. அதெல்லாம் அதுக்கு தான். அதே மாதிரி காங்கிரஸ் பெரும்பாலான தொகுதிகளை தோக்குறாங்க. தேமுதிகவும் அதே மாதிரி தான். தேமுதிக பார்க்கறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரேமலதா அவர்களே தோற்றுருவாங்கன்னு சொல்லி தான் பெரும்பாலும் பேசப்படுது. அது இழுபறி தான், இழுபறிங்கிற இழுபறி தான். அதனால் இவங்க எல்லாம் ஐம்பெருங்காப்பியங்களை தான். மதிமுக மட்டும் 2 ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி 2 இல்லை, 1 இழுபறி, 1 ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்.
மற்றபடி மதிமுக எங்க அது உதயசூரியன் தானே. பேசிருச்சுன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லை, வேலையே கிடையாதுங்க. அதனால அது வேற யார் இருக்கிறா? கொங்கு மக்கள் கட்சி ஒன்று தோக்குது, ஒன்று. ஒன்று தோக்குது, இன்னொன்று என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஆமாம், இது நம்ம இவங்க முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் எல்லாம் போட்ட எல்லாம் முட்டை, எல்லாம் போட்ட மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் SDBI எல்லாம் தோக்குறாங்க. எல்லாம் வரிசையா எல்லாம் யார் பெரிய ஆளுங்க தான் நிறுத்தி வச்சுக்கிறான். எப்படி டிஎம்சி கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கே அது மாதிரி கொடுத்தாங்க. இங்கே செட் பண்ணி முடிச்சு விட்டாச்சு, அவ்வளோதையும். ரைட்டு. இது தொடர்ந்து முதல்வரோட பேச்சு, சங்கி படைகளுக்கு இங்கே வேலை இல்லை, அந்த வழக்கம் போல் அதே மாதிரியான விஷயங்கள். RSSக்கு இங்கே வேலை இல்லை, இங்கே யாரும் வர முடியாது, தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்றி ஒரு நிற்கிறேன். அப்பா குழந்தையோட வருவார்ல, ஆமாம், தள்ளி விட போகும்போது சங்கிப்படை நினச்சிட்டார் போல. அதோட ஒரு அம்மா பெட்டிஷன் கொடுக்க வந்தது, அந்த அம்மாவோட பெட்டிஷன்லேருந்து இப்படி வாங்கி. அதாவது எனக்கு என்னன்னா இதை மட்டும் ட்ரெண்ட் பண்ணுறீங்களே, இதை கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்களேன். அதை இவங்க பண்ணணும். அது பண்ணணும், அதை தான் சொல்கிறேன். அதாவது இவர் பண்ணது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கை நீட்டு வராங்க, அப்படியே அப்படின்ட்டு இப்படி போய் நின்றுக்குவாப்புல, நின்றுக்கிட்டு போயா அப்படின்ற மாதிரி அவங்களாம் அவர் அந்த அப்பா பிள்ளைய அப்புறப்படுத்தின பிறகு தான் இவர் போவார். அப்படின்னா அவங்களுக்கு கோவம் என்னங்க வருது? என்ன கேரக்டர் இது? செட் பண்ணால் மட்டும்தான் அங்கே பொதுமக்கள்கிட்ட நல்லா இது பண்ணுறது. அந்த இடத்துலையும் செட் பண்ணது இல்லாமல் எவனா வந்துட்டானா அவ்வளோதான். அவனை வேற்றுக்கிறதுலேருந்து பார்க்குற மாதிரி பார்க்குறது. இதுக்கு இடையில நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுற நான் மட்டும் தான் காப்பாற்றிருக்கேன், திமுக இல்லைன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, உத்தரப்பிரதேசம் மணிப்பூரை பார்த்து. அதெல்லாம் இது புதுசு கிடையாது, உங்களுக்கு தான் புதுசாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து நாங்கள் தான் காப்பாற்றுறோம் சொல்லுங்கிறாங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றுறது அந்த காலத்துலேருந்து நான் இந்தியாவே தலைவர் மாதிரி. அதான் சொன்ன 45 நிமிடம் பிரதமருடன் சந்திப்பு, அதான் அதே மாதிரி தான் போட்டு பேசுறது. ரைட். வந்து போகிறது 20 நிமிஷம் உக்காந்துட்டு 5 நிமிஷம் பார்த்துட்டு 7 நிமிஷம் கொடுத்துட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்துடுறது. இங்கே வந்தால் 45 நிமிடம் பிரதமருடன் சந்திப்பு, தமிழ்நாட்டை பற்றி பல்வேறு விஷயங்களை, இல்லாட்டி தென்னிந்தியாவை பற்றின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், பேசிகிட்டு இருக்கோம். சரி, நம்ம நேரத்துக்கு